ஸோ இதுதான் நான் இருக்கிற டார்மெண்ட்ரி. என்னோடது பின்னாடி இருக்கு பாருங்க, அதான் என்னோடது. இப்போலாம் நம்ம ஊரில் வந்து கையில் கிழிச்சு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பிரிண்ட் எடுத்து போட்டு பிரிண்ட் பண்ணி ஒரு டிக்கெட் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஃபோன்பே ஜிபே பண்ணி டிக்கெட்லாம் வந்துருச்சு. ஆனால் இன்னமும் இங்கே வந்து பாருங்கள் இந்த மாதிரி டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் ரொம்ப சின்ன டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. எஸ்பிளனேட் ஒரு முக்கியமான இடத்த நம்ம கிராஸ் பண்ணி வரோம். இந்த இடம் ஆல்ரெடி நீங்கள் நம்மளோட வீலாக் பார்த்துருப்பீங்க. இது எஸ்பிளனேடோட முக்கியமான பஸ் ஸ்டாண்டு. இது இங்கே தான் இறங்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா கண்டக்டர் இங்கே தான் சொன்னார். இப்போ நான் நடந்துக்கிட்டு இருக்கிற இடம்லாம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ஒரு இடம். எல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப இப்பயும் பிஸியாக இருக்குது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இப்பயும் அது முக்கியமான இடம் தான். ஆனால் அதோட வரலாறே வேற. பாருங்க, செயின்ட் ஜார்ஜ் சர்ச்சு. ஸோ ரொம்ப பழைய சர்ச் இது. எவ்வளவு பழசு, எவ்வளோ பெரிய தூண்கள். இயேசுவின் கடைசி டின்னர் அதானே சொல்லுவாங்க. ஸோ நான் சொன்ன ஆர்பிஐ மியூசியம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நம்மளுக்கு காசு இங்கே தான். ஆமாம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஹவுரா பிரிட்ஜுக்கு வந்து ரவீந்திர சேது அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்ச் வந்து 3 நாளில் முடிஞ்சிருச்சு. சொல்லியிருந்திருப்பேன் அந்த வீலாகிலே. டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சால் என்னங்க, நான் உங்களை ஊரை சுற்றி போய் காமிக்கிறேன். அதாவது கிருக்கானந்தா வந்து கிரிக்கெட் பேசி பார்த்துருப்பீங்க, கிருக்கானந்தா வந்து வரலாறு பேசி பார்த்துருப்பீங்களா? பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு ஊரை சுற்றியும் காமிக்க போகிறேன். எனக்கு வரலாறு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஸ்கூலில் சோஷியல் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மார்க் வாங்குவேன். சில வாத்தியாரங்க, அதாவது ஃபாதர் ஒருத்தவரை தான் வந்து எனக்கு சோஷியல் சயின்ஸ் எடுத்தார். நான் மோசமான ஒரு லிஸ்ட்டில் தான் இருப்பேன், ஆனால் சோஷியல் சயின்ஸில் நல்ல மார்க் எடுப்பேன். நீ எப்படி இவ்வளோ மார்க் எடுத்த அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்காவார். ஆனால் அவர் யாருக்கும் மார்க் போடவே மாட்டார். ஆனால் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டாப் 5 வருவேன். ஏன்னா சோஷியல் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். சோஷியல் மீடியாவில் இப்போ நான் கலக்கிட்டு இருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஆனால் சோஷியல் சயின்ஸில் நான் நிறைய மார்க்கை எடுப்பேன். எனக்கு காலக்கோடு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு பருவமழைகள் பற்றி படிக்கிறது பிடிக்கும். எனக்கு அரசர்கள் பற்றி படிக்கிறது பிடிக்கும். எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். இந்தியாவில் வரலாறு ரொம்ப பிடிக்கும். பட் தெரியல, நான் கல்கட்டாவுக்கு வந்ததுக்கான ரீசனோ இல்லை கல்கட்டாவில் டெஸ்ட் மேட்ச் சீக்கிரம் முடிஞ்சு ஸோ நான் எத்தனை நாள் இருக்கணுங்கிறதெல்லாம் வந்து சம்திங் ஏதோ நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, 2 எபிசோடாக கூட வரலாம். ஒரு எபிசோடு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நீங்கள் டார்மெண்ட்ரியில் தங்கியிருக்கீங்களே, இல்லை நீங்கள் தங்கியிருக்கிறது சாப்பிட்றது இதெல்லாம் சொல்லுங்கள், எவ்வளோ செலவாகுன்னு சொல்லுங்கன்னாரு. இப்போது அப்படியே கட்டு, நீங்கள் வந்து என்னோடய டார்மெண்ட்ரியை பார்த்துட்டு வந்துடுங்க. நான் அப்படியே அடுத்த இடத்த நோக்கி போகிறேன். லேட் ஆகிடுச்சு மணி. நான் வந்து 4:15 தான் வெளியிலேயே வரேன். வேலை உட்காந்து சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் பாருங்கள், பார்க்குறவங்கள கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். 2 எபிசோடு வருது, கல்கட்டா சுற்றி காட்ட போகிறேன், பாருங்கள். ஸோ இதுதான் நான் இருக்கிற டார்மெண்ட்ரி. என்னோடது பின்னாடி இருக்குது பாருங்கள், அதான் என்னோடது. கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. கம் வாங்க. ஓகே, வாங்க, வந்துட்டிங்களா? வாங்க, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. அதாவது இந்த ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 பெட் இருக்கும். 1, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 2, அதுக்கப்புறம் 3, 4. இப்போ நான் தங்கியிருக்கிற டார்மெண்ட்ரி, நான் தங்கியிருக்கிற ஹோட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். ஓகேங்களா? இங்கேருந்து ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு பஸ் 10 ரூபா கொடுத்தாங்கன்னா இங்கேருந்து ஒரு தரம்தாலான்னு ஒரு இடத்துல இறக்கி விடுவாங்க. தரம்தாலாலேருந்து நான் நடந்து போனேன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்டேடியமுக்கு போய் சேர்ந்துடலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை கொல்கட்டாக்கு மேட்ச் பார்க்க வரீங்க அப்படின்னா ஸ்காலர் மோட்டல் அப்படின்னு நான் கூட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 300 ரூபா தான். இருங்க, நான் என்னோடய பிளேஸை நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய பெட்டில் வந்து, அதாவது என்னோடய பெட்டு தாண்டி ஒவ்வொரு பெட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போர்வை, அப்புறம் ஒரு ஃபேனு, ஒரு ப்ளக் பாயிண்ட்டு, 4 சுவிட்சு இருக்கும். ஒன்று ஃபேனுக்கு, லைட்டுக்கு, சார்ஜ் போட்டுக்கிறது, அப்புறம் ஒரு தலாணி ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து முடங்கிக்கலாம். இது எல்லா பெட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் கான்செப்ட்டு. ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா பெட்லேயும் இப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளக் பாயிண்ட்டு பத்தாது. இந்த பாருங்கள், இல்லை என்னோடய லேப்டாப் இங்கே சார்ஜ் ஏறிட்டுருக்கா.
அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெட்டில் இப்போ யாருமே இல்லை. இப்போது என்னோடய மைக்கு இங்கே சார்ஜ் ஏறிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ப்ளக் பாயிண்ட் அதையும் நான் ஆட்டையை போட்டுருவேன். அப்புறம் இங்கே வந்து என்னோடய ட்ரிம்மர் சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. ஸோ இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஒரு ஸ்பேஸாக இந்த ரூமையே நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இங்கே ஒரு பீகார் பையன் இருக்கார். அவர் வந்து பிடெக் படிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கிறாராம். இங்கே யாருன்னே தெரியல. ஆனால் இங்கே ஒரு நல்ல மனிதர் இருந்தார். 2 நாளாக காலி பண்ணிட்டு போயிட்டார். இந்த இடத்துல கிருக்கானந்தா வந்து கொல்கட்டாவில் வந்து மொத்தமாக எத்தனை 9 நாள் இங்கே தங்க போகிறாரு. கிருக்கானந்தா இங்கே தான் இருக்கிறாரு. ஆனால் இது எனக்கு பிடிச்சிருக்குது. ஒவ்வொரு ஊரில் இருக்கிற டார்மெண்ட்ரிஸும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ எங்களுதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பெட்டு போட்டிருக்காங்களா. நான் இதுக்கு முன்னாடி ராஜ்கோட்டில் தங்கியிருந்தேன். என்னென்னா ஒரு ஹால், அந்த ஹாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பெரிய மண்டபம் மாதிரி இருந்தது. அந்த ஹாலில் வந்து நிறைய பெட்டுலாம் போட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு பெட்டு, அந்த பெட்டில் போய் படுத்து தூங்கிக்கலாம், நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு இது வந்து எனக்கு இந்த டார்மெண்ட்ரி பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன் பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு இந்த இடம் கால் நீட்டி உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஜன்னல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஜன்னல் ஏன் ஜன்னலில் எனக்கு இருக்கானதானா காற்று வருங்க. பாருங்க, திறந்து விட்டோன்னா அம்மா கை போச்சு. ஸோ காற்று நல்லா வரும். இப்படி திறந்து விட்டுப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து என்னோடய ஷூட்ஸே நான் பண்ணுறேங்கிறதுனால ஸோ எனக்கு லைட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே இறங்குது. நான் ஜன்னலை திறந்து விட்றோம், திறந்து விடல அப்படியே எனக்கு இங்கே பிரச்சனையே கிடையாது. ஒய்ஃபை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஸ் இருக்குது, நல்லா லைட் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நான் என்ன சொன்ன மாதிரி எனக்கு கீழே உட்காந்துக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு ஜாலியாக ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதும் எனக்கு பிடிச்சிருக்குது. அப்புறம் இந்த லைட்டு ஒன்று இருக்கும். அந்த லைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் போட்டுட்டேன்னா இங்கே இருக்கிறவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல என்னால் கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண முடியுது. அப்புறம் இங்கே இந்த 4 பேருக்கும் ஓகேங்களா, 4 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பாத்ரூம். இன்றைக்கி துணியை வந்து துவைக்கணும் நாள். அதுக்கப்புறம் அதாவது ஒவ்வொரு டார்மெண்ட்ரிலையும் வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி லாக்கர் ஒன்று கொடுத்துருவாங்க ஓகேங்களா. 4 பேருக்கு லாக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. இது என்னோடய லாக்கர். 4 பெட்டு, 4 பேருக்கும் ஒரு லாக்கர் இருக்குது. எடுத்துகிட்டு வந்த பொருளை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ என்னோடது வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் லாக்கரு. ஸோ என்னோடய துணிலாம் போட்டிருக்கிறேன் பாருங்கள். இந்த போய் பார்க்குறீங்களா பாருங்கள். ஊறுகாய் துண்டு, என்னோடய டிஷர்ட்டு, பாக்ஸரு எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். அப்பா இந்த மாதிரி லாக்கர் கொடுத்துருவாங்க. சரி கிருக்கானந்தா எவ்வளோ சொல்லிட்டேன், எவ்வளோ காசு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு இப்போ மைண்ட் வாய்ஸாக வருது. ஆமாம், அதை சொல்லாமல் விட்டுட்டேன்னு எனக்கு தோணுச்சு. அதாவது டார்மெண்ட்ரி ஒவ்வொரு ஊர்லேயும் இதோட ரேட் அப்படிங்கிறது மாறுபடும். நான் வந்து ஒரு நாளைக்கு 300 ரூபா பே பண்ணுறேன். 300 ரூபா தானே? ஆமாம், இந்த மாதிரி நான் டார்மெண்ட்ரிஸ் ஒவ்வொரு ஊர்லேயும் பொதுவாக எந்தெந்த ஊர்லாம் டூரிசம் இருக்குதோ அந்த ஊரெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டார்மெண்ட்ரிஸ் இப்போது அதிகரிச்சிருக்குது. ட்ரெக்கிங் போகிறவங்க, அப்புறம் சோலோ ட்ராவலர்ஸ், இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஆமாம், யோசிச்சு பாருங்கள். அவங்கக்கிட்ட காசு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும், பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களால வந்து ஒரு நைட்டுக்கு 2000 ரூபா, அதான் நீங்கள் எங்கே போனாலும் குறைஞ்சபட்சம் 1000 ரூபா கேட்பாங்க, 1500 ரூபா, 2000 ரூபா கேட்பாங்க. ஸோ இப்போது சில பேரை நான் சோலோ ட்ராவலர்ஸ்லாம் பார்த்துருக்குறேன். அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5-6 நாள் அங்கே ஸ்டே பண்ணுவாங்க. அப்படி 5 நாள் ஸ்டே பண்ணும்போது அவங்க ரூமுக்குள்ளே இருக்க போகிறது கிடையாது. தூங்குவாங்க, குளிப்பாங்க, குளிச்சுட்டு அவங்க அன்றைக்கி ஃபுல்லாக ஊர் சுற்றுவாங்க, நைட்டு வந்து தூங்குவாங்க. ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் குளிக்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் அவங்களோட பொருளை வச்சுக்கிறதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடம் தேவை. அதுக்கு வந்து இந்த டார்மெண்ட்ரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதான் சொல்கிறாங்க, நீங்கள் ரூம் எடுத்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 1000 ரூபா, 1500 ரூபா, சில இடங்கள் 2000 ரூபான்னு போகும். ஸோ 5 நாள் 10,000 ரூபா. பட் இந்த மாதிரி டார்மெண்ட்ரிஸ் அதாவது சில இடங்களில் 200 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. நான் ராஜ்கோட்டில் 400 ரூபாய்க்கு தங்கினேன் நினைக்கிறேன், இங்கே 300 ரூபாய்க்கு. ஸோ இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்மெண்ட்ரிஸ் இருக்கிறதுனால இந்த பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, பேக் பேக்கர்களுக்கு, அப்படின்னு நம்ம எனக்கு கிருக்கானந்தாஸ்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. எனக்கு லக்னோ போனதுக்கப்புறம் தான் அது தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தா நிறைய காசு நான் சேவ் பண்ணி வந்திருப்பேன். ஆக்சுவலி ஒன்று சொல்லட்டுமா, நம்மளோட ட்ரிப் அட்வைசரான தினு மேத்யூஸு அந்த பையன் தான், அண்ணே கொல்கத்தா ஸ்டேடியமா நீங்கள் போய் டிக்கெட் வேறு வாங்கணுமா, நீங்கள் வந்து இந்த டார்மெட்டரியில் தங்குங்கன்னு சொல்லி அந்த பையன் தான் சஜஸ்ட் பண்ணால். நான் இருக்கிற தால்தாலா வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய சிட்டி. ஸோ மெயின் சிட்டிலேருந்து 2 கிலோமீட்டரு. இங்கேருந்து நான் எல்லா இடத்துக்கும் டப்புன்னு போகலாம். அப்படி ஒரு இடத்துல தான் நான் வந்து தங்கியிருக்கிறேன் டார்மெண்ட்ரியில். ஸோ 300 ரூபா டார்மெண்ட்ரியில். ஸோ லொக்கேஷன் கொடுக்குறேன், நீங்கள் கொல்கட்டா வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. 5 ஸ்டார் கொடுப்பீங்களான்னா கொடுப்பேன், ஒரு 4 ஸ்டாராவது நான் கொடுப்பேன் சரிங்களா. ஸோ என்னோடய டார்மெண்ட்ரி எப்படி இருக்குது? ஓடா ஸ்வெட்டர் போட்டு தான் ஆகணும். குளிர்லனாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி என்னை பாதுகாக்கணுங்கிறதுனால ஸ்வெட்டர் போட்டிருக்கிறேன். சரி, இப்போதைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை வெளியில் கூப்பிட்டுட்டு போகிறேன். வேலை போயிட்டுருக்குங்க, தம்ப்நெயில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீலாகுக்கு. நான் கூட வெளியில் போகலான்னு நினச்சேன்.
டிலே ஆகுது. இப்போ கொஞ்சம் தம்ப்நெயில் ஒர்க்கு அதை தாண்டி நான் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ் போயிட்டு அங்கே வெளியில் இருந்து சில பல வீடியோஸ்லாம் பண்ணணும், உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணும்னு நினச்சேன். போயிடுவேன். மணி வந்து இப்போ 3 ஆகுது. இங்கே சீக்கிரம் இருட்டிடுதுங்கிறதுனால லேட்டாக ஏந்திரிக்கிறேங்கிறதுனால சில இடங்கள்லாம் போகிறதுக்கு பிளான் பண்ண முடியல. ரொம்பலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் தெரியும், அதை நான் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பேசிக் தெரியும். ஏன்னா நான் 2018 வீடியோ பண்ண ஆரம்பித்தேங்கிறதுனால அப்போ எடிட்டர் இல்லை, தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு யாரும் பெருசாக இல்லைங்கிறதுனால நானே பழகிட்டேன். பண்ண பாரடா பாரதி, இதை பண்ண பழகடா பாரதி அப்படின்னு சொன்னாரா. பட் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி பட் 10 ரூபா எனக்கு இவ்வளோ தெரியும், இவ்வளோ பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். டடா நான் பண்ணியிருக்கிறேன். மணி 3:15 ஆகுது. மண்டைக்குள்ள நிறைய ஓடுது, எந்த விஷயத்த பண்ணணும் எந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு தெரியல. உங்களுக்கு நிறையா கொடுக்கணுங்கிறது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக மதியம் எனக்கு இப்போ மாதிரி சாப்பிடலைன்னா கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு. இப்போ அது ஒரு மாதிரி பழகிடுச்சு. இப்போ 3:15 பிரச்சனை இல்லை. காலைல கொஞ்சம் சாப்பிட்டேன்னா ஒரு 4 பூரி சாப்பிட்டேன்னா பழகிடுச்சு. இன்கேஸ் வயிறு கவாங்கவான்னு கற்றுச்சுன்னா சாப்பிட்டுட்டு நேராக கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ்க்கு போயிட்டு ட்ராம் போகிறேன். ஓகேங்களா, ட்ராமுக்கு போயிட்டு போவோம். சரிங்க, நான் இப்போது வேலையை பார்க்குறேன், உங்களை வெளியில் கூப்பிட்டு போகிறாருங்க. இந்த எழுத்துக்கள் போகிறேன்னா சும்மா போக மாட்டேன் பாருங்க. நேரமே இல்லாமல் உட்காந்து எழுதி அதை தாண்டி வேறு சில விஷயங்கள்லாம் எழுதி பேசுகிறதுக்கு சும்மா போக மாட்டான். கிருக்கானந்தா ஸ்கிரிப்டோடு தான் போவான், இல்லை ஹிண்ட் எடுத்துகிட்டாவது போவான். அப்படியே மைண்ட் வாய்க்கு வரதெல்லாம் அடிச்சு விட மாட்டான் கிருக்கானந்தா. ஸ்காலர்ஸ் மோட்டல். ஸோ இதுதான் வந்து நான் தங்கியிருக்கிற டார்மெண்ட்ரி. டக்குன்னு வார்த்தை வர மாட்டேங்குது. இதுதான் டார்மெண்ட்ரி. உங்களுக்கு நான் லொக்கேஷன் போடுறேன். அவர் தான் கண்டக்டரு. இங்கே நான் போகிற இடத்துக்கு 10 ரூபா தான். நான் இருக்கிற தரம்தாலாலேருந்து ஈடன் கார்டன்ஸ்க்கு போயிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம், 15 நிமிஷத்தில் போயிடலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. என்ன டிக்கெட் கொடுக்குறவர் போயிட்டாரு. ஈடன் கார்டன் சொன்னால 20 ரூபா டிக்கெட் பாருங்கள், எவ்வளோ சின்னதாக இருக்கு. சின்னதாக இருக்கா? இவ்வளோதான் டிக்கெட்டு. நம்ம ஊரில் எவ்வளோ பெரிய டிக்கெட்ஸு. இப்போலாம் நம்ம ஊரில் வந்து கையில் கிழிச்சு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பிரிண்ட் எடுத்து போட்டு பிரிண்ட் பண்ணி ஒரு டிக்கெட் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஃபோன்பே ஜிபே பண்ணி டிக்கெட்லாம் வந்துருச்சு. ஆனால் இன்னமும் இங்கே வந்து பாருங்கள், இந்த மாதிரி டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் ரொம்ப சின்ன டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. கொல்கட்டா, ஓமை கொல்கட்டா இன்னும் பழசு தாங்க. கொல்கட்டா பழசுலேருந்து நான் வெளியே வரவே இல்லை. சென்னை, பாம்பே, பெங்களூர்லாம் எவ்வளவோ முன்னாடி வந்தாச்சு. ஆனால் இன்னும் கொல்கட்டா அப்படியே தான் இருக்குது. டிராஃபிக் அங்கே பாருங்க, கையால் இழுத்துட்டு போகிற வண்டி பாருங்களேன். இதெல்லாம் நம்ம ஊரில் தடை பண்ணியாச்சு தமிழ்நாட்டில். ஆனால் இன்னமும் அந்த வண்டி இருக்குது. இது ஒரு முக்கியமான ஸ்ட்ரீட். இது நான் முதல்ல வந்து அங்கே தான் இறங்கி அந்த பக்கம் தான் போனேன். பாருங்க, நான் சொல்கிறேன்ல, இந்த ஆஃபீஸு கவர்மெண்ட் ஆஃபீஸ். இதை கடந்து தான் போகிறோம் நம்ம. இப்போ இந்த இடம் வந்து எஸ்பிளனேடு ஒரு முக்கியமான இடத்த நம்ம கிராஸ் பண்ணி வரோம். இந்த இடம் ஆல்ரெடி நீங்கள் நம்மளோட வீலாக் பார்த்துருப்பீங்க. இது எஸ்பிளனேடோட முக்கியமான பஸ் ஸ்டாண்டு. இது இங்கே தான் இறங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டக்டர் இங்கே தான் சொன்னார். இங்கே தான் நினைக்கிறேன். ஒரு பஸ் ஸ்டாண்டு இது. இதை ட்ராப் பண்ணி தான் வருவேன். முடிஞ்சால் டைம் இருந்தால் காமிக்கிறோம் கண்டக்டரு. ஸோ இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கொல்கட்டாவோட பஸ் அதே போல் நம்ம ஊரில் அதான் வருஷம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். நிற்கலாம், கொஞ்சம் அதாவது உட்கார்றதுக்கு கம்மியாகவும் ஸ்பேஸ் அதிகம், நிற்கிறதுக்கு அதிகமாகவும் வச்சுருக்காங்க கொல்கட்டா பஸ்ஸு. ஏன்னா ஜாமான்லாம் அங்கே வைக்கலாம், அதுக்காக வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க.
வேலை தான் முக்கியம்னு கிறுக்கானந்தா இங்கே வந்துட்டான். இல்லை வெளியில் சுற்றி காமிக்கிற இருக்க. போவோம் பக்கமாக அங்கே தான் ஷூட் பண்ணுவேன். ஆனால் இப்போ லைட் இருக்குங்கிறதுனால நான் இந்த இடத்துல ஷூட் பண்ணலான்னு வந்துட்டேன். பக்கத்துலேயே ஈடன் கார்டன்ஸ், பேக்ரவுண்டில் ஈடன் கார்டன் தெரிகிற மாதிரி அதான் ஷூட் பண்ணுவேன் நான். இங்கே கேமராமேனும் நான் தான், எல்லாமே நான் தான். ஒரே ஒருத்தன் கோபாலு அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். லைட்ஸ் வேறு போயிட்டே இருக்குது. சீக்கிரம் வேறு போகணும். ஒரு ஷூட்டாவது 2 ஷூட் பிளான் பண்ணி வந்திருக்கேன். ஒரு ஷூட்டாவது அட்லீஸ்ட் முடிச்சாகணும். சவுண்டு வேறு கேட்டு இருக்குது. ஐயோ என்னடா ஊர் சுற்றி காட்ட போகிறேன்னு சோத்து தட்டை காமிக்கிறியன்னு யோசிக்கலாம். ஐ வில் எக்ஸ்பிளைன். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் ஈடன் கார்டனுக்கு ஷூட் எடுக்க போனேன்னா அப்படியே அது போக 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 லேட் ஆகிடுச்சு. எடுத்துட்டேன். ஆனால் இருட்டிடுச்சு. கல்கட்டாவில் கொஞ்சம் சீக்கிரம் இருட்டுதுங்கிறதுனால என்னால் நிறைய விஷயம் பிளான் பண்ணி செய்ய முடியல. சீரியஸாக முடியல. எனக்கு எப்பவுமே அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். என்னால் பிளான் பண்ண விஷயத்த பிளான் பண்ண மாதிரி சில நேரங்களில் செய்ய முடியாது, பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால் மன்னிச்சிடுங்க. பட் நான் கொல்கட்டாவில் வந்து எப்பவுமே இந்த ஒரு கடையில் தான் சாப்பிடுவேன். இந்த கடையை காமிக்கிறேன். இந்த கடையில் வந்து எனக்கு ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இங்கே வந்து இந்த தந்தூரி ரொட்டி இது 10 ரூபா 12 ரூபா. நான் இன்றைக்கி சன்னா ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இங்கே பொதுவாக நல்லா சாப்பிட்டோன்னா எனக்கு ஒரு 60 ரூபா 70 ரூபாய் எனக்கு முடிஞ்சிடும். மேக்ஸிமம் முடிச்சிருவேன். இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு குறையவும் ஆரம்பிச்சிருக்கு. சந்தோஷம். ஏன்னா கல்கட்டாவில் ரைஸ் பெருசாக கிடையாது. இருக்குது, பெருசாக ரைஸ் எடுத்துக்க மாட்டேன். வேறுமாதிரி ரொட்டி எடுத்துப்பேன். அப்புறம் வேறு நேரத்துக்கு சாப்பிட முடியறது இல்லைங்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு உடம்பு குறையும். நிறைய ஓடுறங்கிறதால உடம்பு குறையும். ரொம்ப பேசுகிறேன். சாப்பாடு காக்க வைக்கக்கூடாது. சாப்பிடுறது தான் ஓனர். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இங்கே வந்து லாங்குவேஜ் தெரியல. அவர் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடா சரி வாங்க அப்படி சொல்லி ஒவ்வொரு தடவையும் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லுவார். நல்ல மனிதர். நல்லா காரமாக இருக்குது. எண்ணெய் அதிகமாக இருக்குது, காரமாகவும் இருக்குது. என்ன கிறுக்கானந்தா உடம்பு குறைக்க போகிறான்னா நான் எண்ணெயாக சாப்பிட்றேங்கிறீங்களா? கரெக்டு தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இதெல்லாம் தந்தூரி ரொட்டி, மலிவு விலை தந்தூரி ரொட்டி. முரட்டு ட்ரையாக இருக்கும். இந்த கடையில் ஒரு நாள் பன்னீர் தொட்டு சாப்பிட்டேன். பன்னீர் நல்லா இருந்துச்சு. நல்லா செம்மையாக இருக்கும். நல்லா காரமாக. கல்கட்டாவில் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு ரேட்டில் கம்மியாக தான் இருக்கும். நான் நிறைய ட்ரை பண்ணலை. ஆனால் நான் ட்ரை பண்ண வரைக்கும் சொல்கிறேன், இங்கே வந்து கொஞ்சம் காசு கம்மியாக தான் இருக்குது. பசி மதியம் சாப்பிடவே இல்லை. நான் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன். கல்கட்டாவில் சாப்பாடு ரொம்ப கம்மி, காசு சாப்பிட்லாம், வயிறாக சாப்பிட்லாம். வெளியில் வந்தாச்சு. அப்புறம் பார்த்து வச்சுக்கோங்க, கல்கட்டாவில் நீங்கள் இந்த மாதிரி பழைய காலத்து பில்டிங்கெலாம் பார்க்கலாம். இதுவும் ரொம்ப பழைய பில்டிங்கு தெரியுதுங்களா? எவ்வளோ டேமேஜாக இருக்குது. பட் ஆனால் அன்யூஸ்டு தான் இதெல்லாம் இடிக்காமல் இருக்குது. சில இடத்துல ரன் ஆகிட்டும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க்கு அதெல்லாம் ரன் ஆகிட்டுருக்கு. இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாருங்கள், நான் காட்டினேன்ல அந்த பில்டிங் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, டிராஃபிக்காக இருக்குது. நம்ம இங்கேருந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மியூசியத்துக்கு நம்ம இங்கேருந்து போகிறோம். உங்களை கூப்பிட்டு போகிறேன். பஸ்ஸெல்லாம் அப்படியே திட்டு உடஞ்சிருக்கோம். பஸ்ஸு கண்ட்ரோலோட தான் அங்கே போவாங்க. இப்போ நம்ம எப்படி போகணும்னு மேப்பை போட்டு நான் பார்க்குறேன். இருங்க. பில்டிங் பாருங்கள், ரொம்ப பழைய பில்டிங்கு. நான் இருக்கிற இடத்துல இருந்து மொத்தம் 18 நிமிஷம் காமிக்குது. நடந்தே போயிடலாம். இங்கேருந்து நான் ரேபிடோலாம் போட்டு போகணுன்னா இல்லை. கல்கட்டா பொறுத்த வரைக்கும் ரேபிடோ எனக்கு பெருசாக யூஸ் ஆகலை. நான் ஒரு மெயினான ஒரு இடத்துல இருக்காங்கிறதுனால நம்மளோட ட்ரிப் அட்வைசர் திரு மேத்யூஸ் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல ஹோட்டல் பிடிச்சி கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப பெரிய அலைச்சல்லாம் இல்லை. நான் அதனாலேயே கொஞ்சம் அசால்ட்டாகவும் இருக்கேன். போயிடலான்னு. இப்போ நான் நடந்துக்கிட்டு இருக்கிற இடம்லாம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ஒரு இடம். எல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப இப்பயும் பிஸியாக இருக்குது. ஆனால் ஒரு காலகட்டத்துல இப்பயும் அது முக்கியமான இடம் தான். ஆனால் அதோட வரலாறே வேற. பாருங்க, பில்டிங், பழைய பில்டிங் பாருங்க, பழைய தூண்கள் தெரியுதுங்களா?
மெயின்டைனே பண்ணலை. பாருங்களேன் பழைய பில்டிங்கு யூஸ் பண்ணவே முடியல. யூஸ் பண்ண முடியாது. இதில் என்ன யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க. இது ரொம்ப ஒரு மெயின் ஏரியா. நீங்கள் மவுண்ட் ரோடு சொல்லலாம், தாம்பரம் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு இடத்துல இப்படி ஒரு பில்டிங்கு பாருங்க, டேமேஜாக இருக்குது பாருங்க. எல்லாமே பழைய பில்டிங் தான். இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாமே ஒரு 1900 ஆரம்பிக்கப்பட்டதாக தான் இருக்கும். இது 1925 ஆரம்பிக்கப்பட்ட ஹோட்டலு. இருக்கிற சின்ன சின்ன இடங்களும் அப்படி தான் இருக்குங்க. இப்போ நான் நிற்கிற இந்த இடம் வந்து எஸ்பிளனேட்னு சொல்லுவாங்க. இது கொல்கட்டாவில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இங்கே தான் அந்த ட்ராமு வந்து ட்ராமு கல்கட்டாவில் வந்து ஒரு 26 இடத்துல ஓடிக்கிட்டு இருந்ததில் இப்போது 2 இடத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எஸ்பிளனேடு. ட்ராம்லேயும் போகும் வருங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கல்கட்டாவோட போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. பழைய பில்டிங், அதுதான் பழைய பில்டிங். பட் இதில் இருக்கிற கீழே இருக்கிற ஃப்ளோர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை மேலே இருக்கிற ஃப்ளோர் யூஸ் பண்ணுவாங்களா? ஆனால் ஏசிலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. வெளியிலலாம் கண்டம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, கவனிக்கவே இல்லை. இப்படி யோசிச்சு பாருங்க, நம்ம ஊரில் ஒரு ஓஎம்ஆர் ஈசிஆரில் இப்படி ஒரு பில்டிங் இருக்குதுன்னா அதோட அவுட்லுக் எப்படி இருக்கும் தெரியுதுங்களா? கண்டிப்பாக இதோட இந்த பில்டிங்க்கான வயசு 100 இருக்கும் ஷோரா. அதுக்கு பக்கத்துல நான் இந்த வழியாக தான் மேட்ச் பார்த்துட்டு வருவேன். இதெல்லாம் பார்ப்பேன். இது கல்கட்டாவோட கவர்மெண்ட் ஆஃபீஸ் போல். பழைய பில்டிங் தான் பாருங்கள். எவ்வளோ பழைய பில்டிங்ஸ் கண்ணுக்கு படுது பாருங்கள். இன்னும் கொல்கட்டாவில் நீங்கள் எங்கே பக்கம் திரும்பினாலும் இந்த மாதிரி கார்டன்ஸ் இருக்கும். இது ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ்காரங்க இந்த இடத்த, அதாவது கல்கட்டாவை கையகப்படுத்தும் போது இது வந்து ஒரு மாதிரி ஊருக்கு வெளில இருக்கிற ஒரு கிராமமாக தான் இருந்துச்சு. அப்புறம் தான் இது அவங்க ஸ்மார்ட்டாக வேறு மாதிரி மாற்றிருக்கிறாங்க. இதுதான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கேபிட்டலாக இருந்திருக்கு இந்தியாவுக்கு, அது 1911 வரைக்கும். அப்புறம் பிரச்சனை ஆகி அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா தில்லிக்கு மாற்றிட்டாங்க. இங்கே கலவரம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால. எங்கேயும் உங்களுக்கு சிலை இருக்கலாம், சிலை பார்க்கலாம், கார்டன் பார்க்கலாம். இது ஒரு நான் கல்கட்டா வந்து எந்த ஊருக்கூடையும் நான் வந்து கம்பேர் பண்ணவே மாட்டேன். இது ஒரு எனக்கு லைட்டாக டெல்லியோட வாடை இது அடிக்கும். ஏன்னா ஏன் டெல்லி வாடை அடிக்குன்னா, டெல்லியும் கேபிட்டல், இப்போ இந்தியாவோட கேபிட்டல். பட் அப்போ இது கேபிட்டலாக இருக்கும் போது ஒரு நாட்டோட கேபிட்டலுக்கு என்னென்னலாம் இருக்கணுமோ அதெல்லாமே இருக்கும், சரிங்களா? அப்படியே இருக்காது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக அது இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு டெல்லியும் கல்கட்டாவும் எனக்கு ஒரே மாதிரி தோணும். நான் வந்து டெல்லியில் அந்த கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு போனேன்ல, அப்போ அது சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரோட குவார்ட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த இடம் எனக்கு அப்படியே இப்போ நான் கிராஸ் பண்ணி வந்து நான் இருக்கிற எஸ்பிளனேட் இருக்குல்ல, அந்த பில்டிங் அந்த ஆர்கிடெக்சர் அதுவாக தான் இருக்கும். ஏன்னா 1911 தான் டெல்லியை மாற்றினாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் மாற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது அப்படி தான் இருக்கும். பட் கல்கட்டா டோட்டலி டிஃப்ரெண்ட். கல்ச்சர் விஷயத்துலையும் சரி, உணவு விஷயத்துலையும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி, டோட்டலி டிஃப்ரெண்ட். பொதுவாக கல்கட்டா வந்து அவுடேட்டட் கல்கட்டான்னு சொல்லுவாங்க. அவுடேட்டட்னா ஒரு காலத்தில் கேபிட்டலாக இருந்தது அண்ட் இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி, அது டவுட்டே கிடையாது. ஆனால் நல்ல சிட்டியே பெருசாக பார்க்கல, லார்ஜஸ்ட் சிட்டி. ஆனால் எப்படி சொல்கிறது, இது ஒரு பின்தங்கிய மாநிலமாக தான் ஊராக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அது காரணம் இங்கே நடந்த ஆட்சி மாற்றங்கள், அப்புறம் இவங்களோட ஃபினான்ஷியல் கொள்கைகள், இது எல்லாமே ஒரு முன்னாடி கொண்டு வர மாட்டேங்குது. இங்கே வந்து டூரிசம் கிடையாது, ஃபேக்ட்ரிஸ் கிடையாது. ஸோ அதுக்கெல்லாமே இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோட அவங்களோட கொள்கைகள், அவங்களோட திட்டங்கள், அதுதான் காரணம். யோசிப்பா நான் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சுக்க வேணாம். கொல்கட்டாவுக்கு நீங்கள் வந்து இறங்கினாலே ஏய் எப்பட்றா அப்படின்னு உங்களுக்கு தோணும். உங்களுக்கே தோண வைக்கிது, இது என்ன மாதிரி அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி இருக்கும் கொல்கட்டா. நீங்கள் எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய காலத்து பில்டிங் உங்கள் கண்ணில் படும். இன்னும் போகணும், கொஞ்சம் தூரம் போவோம். புது ஊர், புது மக்கள், புது கல்ச்சர். எனக்கு கல்கட்டா இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு ஐயோ இங்கே அழுக்காக இருக்குது, இங்கே நாறுது அப்படிலாம் சொல்லவே கூடாது. இந்தியாவில் பிறந்துட்டிங்களா, சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கணும் உங்களுக்கு.
உலகத்தில் பிறந்தாலே சகிப்புத்தன்மை இருக்கணும். ஆனால் இந்தியாவில் பிறந்துட்டீங்க, சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கணும். கொல்கட்டாவை வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கணும். அடிச்சுப்பாங்க, பிடிச்சிப்பாங்க, குத்திப்பாங்க. இவங்களுக்கு ரத்தத்திலே இருக்குது அதெல்லாம். ஏன்னா அப்போ பிரிட்டிஷ்காரங்க கிட்ட சுதந்திரத்துக்காக இந்தியா போராடினாங்கல்ல, அப்போ போராடும் போது அகிம்சை வழியாக போராடினவங்க ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் சண்டை போட்டு அடித்து தான் வாங்குவோம்னு ஒரு பக்கம் இருந்தாங்க. ஸோ அடித்து வாங்குவோம், சண்டை போட்டு வாங்குவோம் அப்படின்னு இருந்தவங்க எல்லாமே கல்கட்டாவில் இருந்தாங்க. கல்கட்டாவோட அதாவது கல்கட்டாவோட ரத்தத்தில், கல்கட்டாவோட மண்ணிலே இந்த வீரம், அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இதெல்லாம் இருக்குங்கிறதுனால தான் பொதுவாக கிரிக்கெட் மேட்ச் அப்போவும் சண்டைலாம் இங்கே நடக்கிறது தான். ஏதாவது பேசிட்டு தீர்த்துக்கலாம்ல, தீர்த்துட்டு தாண்டா பேசுறது அப்படிங்கிறது தான். இப்போ நான் நிற்கிற ஆப்போசிட்டில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. இங்கே அதான் சொல்லலைங்க, நம்ம ஊரெல்லாம் பில்டிங் கட்டணும், ஐயோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு பில்டிங் கட்டணும், அதுக்கப்புறம் நிறைய விஷயத்துக்கு பில்டிங் கட்டணும். ஆனால் இங்கெல்லாம் ஆல்ரெடி இருக்குது, அது மெயின்டைன் தான் பண்ணலை. இந்த ரோடே எவ்வளோ ப்ளசன்டபுளாக இருக்குது, ஃபுல்லாக மரம். அதாவது கொல்கட்டா ஃபுல்லாக மரம். வெள்ளைக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க நினைக்கிறேன், மரம் ஃபுல்லாக வச்சுட்டாங்க. இந்த ஊரில் ஹீட்டு பெருசாக வராது, ஆனால் இல்லாமல் போனதுக்கான காரணம் இந்த மாதிரி மரம் வச்சதுனால தான் நான் நினைக்கிறேன். செம்மையாக இருக்குக்கா கல்கட்டா. ஆனால் மெயின்டைன் பண்ணுறாங்க, மரம்லாம் வெட்டாமல் வச்சுருக்காங்க மரத்தெல்லாம். அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. கல்கட்டாவில் வந்து ஆக்சஸ்லாம் அம்பாசிடர் தான், அதை பற்றி சொல்கிறாருங்க. அப்புறம் இங்கே ஒரு பழைய காலத்து பில்டிங் முடிஞ்சிச்சு, அது டெமாலிஷ்டு, அவ்வளோதான், காலி ஆயிடுச்சு. செயின்ட் ஜார்ஜ் சர்ச்சு வந்துட்டு போவோம். இருங்க, சர்ச்சுக்கு இப்போ போவோமா, மியூசியத்துக்கு போவோமா? மியூசியமா, சர்ச்சா? சர்ச்சுக்கு போவோம். ஸோ ரொம்ப பழைய சர்ச் இது, இல்லை போவோமா? ஸோ செயின்ட் ஜான்ஸ் சர்ச், செயின்ட் ஜார்ஜ் இல்லை, செயின்ட் ஜான்ஸ் சர்ச் உள்ளே போகிறதுக்கு 10 ரூபா. பாருங்கள், 1783 இடம் கொடுத்துருக்காங்க. பழைய காலத்து சர்ச், எவ்வளவு பழசு, எவ்வளோ பெரிய தூண்கள். லாஸ்ட் சப்பர், இயேசுவின் கடைசி டின்னர் அதானே சொல்லுவாங்க. ஸோ நான் சொன்ன ஆர்பிஐ மியூசியம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நம்மளுக்கு காசு எங்கே? இங்கே தான். ஆமாம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஹவுரா பிரிட்ஜுக்கு வந்து ரவீந்திர சேது அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. வெல்கம் டு விலாக் வீடியோ फोटो बना ले अपना, விலாக் வீடியோ अपना एक फोटो बना लो. बाहर के हो? कहाँ के? தமிழ்நாடு, சென்னை, हम इधर के, उत्तर प्रदेश. உத்தரப்பிரதேஷ், யூபி. எல்லாம் படித்தது, எங்கேயோ ஃபோட்டோலாம் பார்த்தது. ஓ, இதெல்லாம் எப்பா 1942 அப்படின்னா 100 வருஷம் தொட்டிருக்கும்ல. தொடப்பதா இதில் வந்து நிற்கிறோம் பாருங்க.